இருக்கிறவங்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆஸ்பத்திரிக்கு போனா ஊசி போடுறாங்க. முன்னாடி ஊசி போட்டாங்கன்னா ஒரு ஊசியை தான் ஒரு 15-20 பேருக்கு போடுவாங்க. அதானம்மா, 15-20 பேருக்குள்ள மேலேயே கூட போடுவாங்க. அந்த ஊசி முனை மழுங்கிடும். ஏன்னா அது ஒரு ஊசி ஒருத்தருக்கு போடுவாங்க. முதல்ல போடும்போது நல்லா ஷார்ப்பா சுருன்னு இறங்கும். அடுத்ததா போடும்போது ஒரு 10 பேருக்கு அப்புறம் அந்த முனை மழுங்கி விடும், வலிக்கும். எனக்கு தெரிஞ்சு கத்துவாங்க ஊசி போடும்போது மகளிர்லாம், ஐயோ வலிக்குதே, ஐயோ. அப்புறம் அவங்க குலதெய்வத்தெல்லாம் கூப்பிடுவாங்க, அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிடுவாங்க, ஐயோ முருகா அப்படி இப்படின்வாங்க. அந்த மாதிரி அவ்வளோ வலிக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஊசி ஒருத்தருக்கு மட்டும்தான். அது அந்த ஊசி, அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா ஒரு மலேரியா பேஷண்டோ, எய்ட்ஸ் பேஷண்டோ, இல்ல வேற ஏதாவது ஜுரம் இருந்தது, டிபி பேஷண்ட்னு வச்சுங்க, அவங்களுடைய ஊசியை எடுத்து நமக்கு இன்னொருத்தருக்கு போட்டா, இல்ல குழந்தைங்களுக்கு போட்டா அவங்களுக்கு அந்த நோய் வந்துடும். தெரியும் இல்லையா? ஒருத்தருக்கு போட்ட ஊசியில அதுல இருக்கக்கூடிய கிருமிக இன்னொருத்தருக்கு போடும்பொழுது நோய் பிடிச்சிக்கும். அதனால் இருக்கக்கூடாது. அவங்க கிராமத்துல இருக்கவங்களால காசு செலவு பண்ணி புது ஊசி வாங்க முடியாது. அரசாங்கமே ஒருத்தருக்கும் புது புது ஊசி தான் போடணும்ன்ற திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி தான். இது அத்தனையும் கொண்டு வந்தது கிராமப்புற மகளிர், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கூலி வேலை செய்யும் ஏழை எளிய மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு அவரு அமைச்சராக இருக்கும்போது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அவர் அமைச்சராக இருந்து 2009 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 15 வருஷம் கூட இன்னி வரைக்கும் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வருது, அந்த தனித்தனியா ஊசி போடப்படுது. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை தான் கொண்டு வர வேண்டும். இவங்க என்ன திட்டம் கொண்டு வராங்க? ஒரு பாலம் கட்டுறாங்க தென்பெண்ணையாத்து மேல. அந்த பாலம் கட்டி ஒரே மழை, 3 மாசம் 15 கோடி ரூபாய் க்ளோஸ். அதானே? எப்ப பாத்தீங்கல்ல போட்டோலாம்? என்னாச்சு? தென்பெண்ணை ஆற்று மேல இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்தை கட்டி அதை விமரிசையாக திறந்து ஒரே வெள்ளத்துல அந்த பாலம் உடைஞ்சு விழுந்துருச்சு. இது வாங்க திட்டம்? இப்படியாங்க ஒண்ணு வேலை செய்வீங்க? ஏன் நீங்க 15 வருடம் அவர் அமைச்சராக இல்லை, இருந்தாலும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க 15 நாள் அதை 15 கோடி செலவு பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, ஒரே மாசத்துல அந்த பாலம் உடைஞ்சு விழுது. இதுதான் உங்களுடைய ஆட்சியின் லட்சணம்னா என்ன? அநியாயமா இருக்கு. அப்ப எங்களை பார்த்தா, விவசாயிகளை பார்த்தா மனுஷனா தெரியலையா? ரொம்ப கேவலமாக நினைக்கிறீர்களா? அதனாலதான் இந்த விவசாய ஓட்டு மட்டும் போடக்கூடிய மஷினாக வச்சுட்டு வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு ஓட்டை வாங்கிடுவோம், 5 வருஷம் அவங்களை கண்டுக்கவே கூடாது அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. அந்த எண்ணத்தை நீங்கெல்லாம் இந்த வருடம் இந்த எலெக்ஷன்ல மாற்றி காட்டணும். உங்க கையிலேயே பவர் இருக்கா இல்லையா? சிங்க பெண்கள் சும்மாவா சொன்னோம்? சொல்லுங்க, உங்க கையிலயும் அந்த பவர் இருக்கு. நீங்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். போன டிசம்பர் மாசம் இதே திருவண்ணாமலையில மிகப்பெரிய உழவர் பேரியக்க மாநாடு நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு அதே டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு சாதனையும் நம்ம படைச்சிட்டோம் இல்லையா? கூட்டணி அமைத்து விட்டோம். இப்ப இனிமேல் என்ன? தேர்தலை சந்திக்க வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக உங்கள் அண்ணன் அன்புமணியின் பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும். அப்படி நின்றீர்கள் என்றால் தான் மதுக்கடைகளையும் போதை பழக்கத்தையும் சாராய பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க முடியும். மகளிருக்கான நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும்.